காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். ஆழ்கடலுக்குள் மனிதர்களை அனுப்பும் இஸ்ரோவின் சமுத்திரயான் திட்டத்தின் ஒரு பகுதியாக மனிதர்களை ஏற்றிச் செல்லும் கலனிற்கு பாதுகாப்பு சான்றிதழ் கிடைத்திருக்கிறது. இந்தியாவின் கனவு திட்டங்களுள் ஒன்றான சமுத்திரயான் திட்டத்திற்கு மத்திய அரசு 600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடலியல் ஆய்வு நிறுவனம் இதற்கான பணிகளை கடந்த 4 வருடங்களுக்கும் மேலாக மேற்கொண்டது. அதன்படி 3 மனிதர்கள் கொண்ட கலனை ஆழ்கடலில் 6 கிலோமீட்டர் தூரம் வரை இறக்கி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற திட்டம் வடிவமைக்கப்பட்டது. அதன்படி மச்சயா 6000 எனும் சிறப்பு வசதிமிக்க 3 பேர் அமரக்கூடிய கலன் தயாரிக்கப்பட்டுள்ளது. சுமார் 2.26 மீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவ கலனை டைட்டானியத்தால் இஸ்ரோ தயாரித்துள்ளது. ஆழ்கடலுக்குள் செல்லும் போது ஏற்படும் அதிக அழுத்தத்தை தாங்கும் வகையில் அதிக தடிமன் மிகுந்த சுவர்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. -3 டிகிரி சென்டிகிரேட் குளிர்ச்சியில் 600 பார் அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய திறனுடன் கலன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதல் முறையாக சிறப்பு வகையான வெல்டிங் பயன்படுத்தப்பட்டு சுமார் 700க்கும் மேற்பட்ட முறை டைட்டானியம் உலோகம் பார்க்கப்பட்டு கலன் உருவாக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆழ்கடல் கலனுக்கு பாதுகாப்பு சான்றிதழ் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் இறுதியில் கடலில் சுமார் 500 மீட்டர் அளவிற்கு கலனை உள்ளே அனுப்பி சோதனை செய்யப்பட உள்ளது. அந்த சோதனை வெற்றியை அடையும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு 3 முதல் 6 கிலோமீட்டர் ஆழத்தில் 3 இந்தியர்களை ஆழ்கடலுக்குள் அனுப்பி சோதனை செய்ய மத்திய அறிவியல் மற்றும் புவியியல் துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு பிறகு இந்தியாவும் ஆழ்கடல் மனித பயண ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் நாடாக இணைய உள்ளது. கடலின் ஆழத்தில் கிடைக்கும் பல சிறப்பு வகையான கனிமங்கள் மற்றும் தனிமங்களை ஆராய்ச்சி செய்ய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடலுக்கு அடியில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் பல்லுயிர் பெருக்கம் குறித்தான விரிவான ஆய்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கலன் தயாரிக்கப்பட்டுள்ளதால் சமுத்திரயான் திட்டத்தின் 60 விழுக்காடு பணிகள் முடிவு பெற்றுள்ளதாக தேசிய கடலியல் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பால வெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.